நண்பர்களே, இன்னைக்கு வந்து 100வது நாள். ஐ மீன் வந்து நான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி எந்த சீரிஸ்ன்றதை ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் வந்து இந்த 365 டேஸ் வந்து வீடியோ போட போகிறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து இன்னைக்கு வந்து 100th டே. நான் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் யோசித்து பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு ஐடியா வரல. அதனால் வந்து எனக்கு இந்த லாங் வீடியோஸ் போடுறதுலாம் பிடிக்கும். இன்றைக்கி லாங் வீடியோ போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான கோல் என்னென்னா ஃபோக்கஸே ஆகுது என்னன்னு தெரியலையே. ஸோ இன்றைக்கான கோல் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ரீசெட். நான் கொஞ்ச நாளாக வந்து என்னோடய ருட்டீன்லேயே இல்லை. அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி ரீசெட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் வந்து இன்றைக்கி வந்து திருப்பி ஜிம் போனோம். நியர்லி ஒரு ஜான்வரி மந்தில் வந்து நான் ஸ்லாம் ஜிம் போயிட்டுருந்தேன். அந்த ஜிம் மெம்பர்ஷிப் என்றைக்கு முடிஞ்சதோ அதுக்கப்புறமே வந்து நான் இன்னொரு பழைய ஜிம் போய் ஜாயின் பண்ணேன். அந்த ஜிம் இருந்த வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்தேன். அது முடிஞ்சது. அதுக்கப்புறமே வந்து நான் ரொம்ப லேசியான பர்சனாக மாறிட்டேன். வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது வந்து எத்தனை டே வரைக்கும்னு கேளுங்க. ஒரு 30 டே வரைக்கும் ஒழுங்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டிசிப்ளினாக இருந்தேன். எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போகிறேன் இங்கே வர என்னென்னோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. லிட்ரலி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ப்ரோ எங்கேயா போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமே வந்து லைட்டாக ப்ரெட் சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து மதியத்தை வரைக்கும் பசி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக நான் ஒரு ஹேபிட் ட்ராக்கர் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோஸில் பார்த்தேன். ஸோ நான் வந்து வாங்கிட்டு நான் அதை வாங்கி ரொம்ப ஜாமாகுது. ஸோ அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் காட்டுறேன் இருங்க. இதுதான் வந்து அந்த ஹேபிட் ட்ராக்கர். இந்த மாதிரி கிரிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே டேஸ் எழுதுகிற மாதிரி, அண்ட் வந்து இந்த சைடில் நம்ம பண்ண போகிற ப்ராக்ரஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வேலையை அதை செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கான மொத்த வேலையுமே வந்து முடிஞ்சிச்சு. ஐ மீன் லைஃப் ரீசெட்டுன்ற ஒரு திங் வந்து முடிஞ்சிச்சு. இதை வந்து பண்ணிட்டாலே போதும். நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன்றது வந்து இதிலே நான் வந்து ட்ராக் பண்ணிடுவேன். எப்போவுமே வந்து ஒரு மாதிரி கண்ணு முன்னாடியே இப்படி வச்சிடணும். ஏன்னா வந்து அப்போ தான் இது வந்து நம்ம இதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து வரும். குளிச்சுட்டு வந்து முதல்ல அந்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா ஆனால் வந்து பயங்கரமாக பசிக்குது. அதனால் வந்து சாப்பிட்டு வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம். நல்ல வேலை இவ்வளோ நேரமாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. இப்போயே பார்த்தேனே, கலிஃபோர்னியா பொருட்டோக்கு போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி போனேன். ஆனால் வந்து அங்கே போய் பார்த்தா வந்து ஊரே அங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. டேக்அவே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு எப்போலாம் வந்து மனசு கஷ்டமாக இருக்கோ இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் வந்து ஐ கோ டு கலிஃபோர்னியா பொரிட்டோ. நண்பர்களே, யூஸ்வலாக வந்து மதியம் டைம்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆக்சுவலி ஒரு 2 மணி போல் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படா 4 மணி ஆகும், எப்படா 5 மணி ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் இன்றைக்கி கரெக்டாக வீடியோ எடுக்கிற நாளாக பார்த்து ரொம்ப ஸ்பீடாக போகுது நாள். அது ஏன் அப்படி போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. மணி பார்த்தா இப்போ 5:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டிலே பண்ணேன்னா நான் ஜிம்மே போக மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருவேன். அதனால் டிப்புன்னு காஃபி குடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். அதை நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் கரெக்டாக ஃபுல் லாங் வீடியோக்கு பேசுகிறதே வந்து நான் எப்படி பேசுகிறேன்னா வந்து லைக் இந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஸ்பீடாக குயிக்காக பேசுவோம் இல்லை, அந்த மாதிரி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. காப்பி தூளை எங்கே வச்சேன்னு தெரியலையே கைஸ். எனக்கு வந்து எப்படி காஃபி குடிச்சா குடிக்கணும், இந்த ஒரு பேக் இருக்குல்ல, ஒரு பேக் அப்படியே ஃபுல்லாக போட்டிட்டு, சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் இருக்கப்போ பாதி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் போட்டால் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக் 2 பேர் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ அதை வந்து தலைகீழாக பண்ணிகிட்ருக்கேன். 2 minutes குயிக் காஃபி ரெடி ஆகிடுச்சு. டாப் நாச்சாக இருக்குது. நான் கிச்சனுக்கு காஃபி போட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 minutes ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே வந்து ஃபேஸ்லாம் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. சென்னையில் வந்து வெதர் நியர்லி ஒரு 45 டிகிரிக்கெலாம் வந்து போகுன்ற மாதிரி வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோஸில் கூட பார்த்தேன். அதனால் வந்து வெளியே போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மண்டை சூடான வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், இந்த சம்மரில் மட்டும் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறது வந்து கால் அடிக்குது. இந்த காஃபி அப்பயே நான் குடிச்சு முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து வீடியோ கொஞ்சம் நேரம் எடுப்போன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து சூடே ஆறிடுச்சு. பட் எனிவே இந்த காஃபியை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பிளான் பண்ணிலாம் எதுவுமே பண்ணல.
லைக் இந்த வீடியோ எப்படி இருக்கணும்னு நான் நினச்சேன்னா வந்து யூடியூப்பில் லாங் வீடியோவாக இருக்கணும். இவ்வளோ நாள் நான் ஏன் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சியாக இருக்கேன்றதை வந்து காட்டுற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கணும்னு தான் நான் வந்து இதை வந்து யோசித்தேன். நான் வந்து லாஸ்ட்டாக என்றைக்கு வந்து என்னுடைய லைஃப் டாக்குமெண்டிங் சீரீஸில் வந்து எப்போது லாஸ்ட்டாக என்னோடய லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 5 இல்லை 6ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 6 தான். அதுக்கப்புறமேல இருந்து நான் வந்து வீடியோவே எடுக்கிறதே இல்லை. வீடியோ எடுக்கிறேன்ற ஒரு திங்கே வந்து எனக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா ஃபயராக இருந்துச்சு. ஜிம் போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருந்துச்சு. ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா சுத்தம் மோசம். இந்த வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நான் ஒரு 5 days இல்லை 10 days வந்து பஃபரிங் வச்சுக்கலாம்னு சொல்லி நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். பஃபரிங்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஜனவரி 1 நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து Jan 10 ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கும் ஒரு 5 days கண்டினியூஸாக ஷூட்ஸ் இருந்துச்சுன்னா 5 days வாய்ஸ் ஓவர் சேர்த்து வச்சுட்டேன்னா வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கலான்ற மாதிரி நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். பட் வந்து அது போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே அதுக்கு கோளாறு கொடுத்துச்சு. 7வது நாள் இல்லை 8வது நாள் டைமில் வந்து நான் ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று எடுத்தேன். ஆக்சுவலி அதை எடுக்கலான்னு யோசிச்சு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்லேயே ஒரு 4-5 நாள் கிட்ட சுத்தமாக போயிடுச்சு. இந்த காஃபி குடிச்சு முடிச்சேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாள் வந்து வாய்ஸ் ஓவர் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமே வந்து அந்த ப்ரோமோ போட்டேன். அந்த ப்ரோமோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே 15 நாள் ஆயிடுச்சு. நான் 16வது நாள் வந்து வேறு ஒரு ப்ராக்ரஸில் இருப்பேன். பட் ஆனால் ஆன்லைனில் வந்து January 1 வந்து போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணப்பெல்லாம் யோசிப்பேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அன்றைக்கி என்ன மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து May 1. இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே நான் போட்டுருணும். ஸோ வந்து ஒரு 2-3 days தான் வந்து இனிமேல் டைம் வச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து Day 94 போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அப்படியே இந்த Day 100th வீடியோ வந்து போட்டிருப்பேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. பெரிய கேப் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா வந்து நான் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கல. அந்த பழைய வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னல, அது வந்து 15 நாள் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து சென்டர் நான் ஒரு நாள் வந்து பிரேக் மாதிரி எடுத்துட்டேன். அப்பப்போ இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சின்ன பிரேக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ வந்து அப்படி இப்படின்னு பார்த்தாலே வந்து அந்த வீடியோ போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஏப்ரல் மந்த் ஆகிடுச்சு. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து ஐ ஹோப் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து May month வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். May month வந்து பெரிய இன்டென்ஷன்லாம் எதுவுமே இல்லை. லைக் இதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான் என்னோட இன்டென்ஷனாகவே இருக்குது. லைக் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து இருக்கிற லைக் உள்ள டீப் டவுனாக இருக்க ஆசை வந்து நான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். லைக் ஆசைப்பட்டன்றதை தாண்டி நான் வந்து அதை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதில் கிடச்ச ஆன்சர் வந்து என்னென்னா வந்து இதுதான். எனக்கு வந்து கொஞ்சம் லைக் அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. பட் நான் வந்து இந்த மாதம் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு கொஞ்ச நாள் தான் கரெக்டாக இருந்தேன். அதுவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை. பட் நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் டயட்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து என்னுடைய டார்கெட்டட் வெயிட் வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கும். இந்த இந்த லைக் இந்த வெயிட் போனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு 65 kg இருந்தால் வந்து நான் ஒரு நல்ல ஃபிசிக்காக இருக்கும்னு சொல்லி நான் வந்து ரொம்ப நல்லாவே, அதுவும் எனக்குள்ளே இருக்க பிலீஃப். ஸோ வந்து 65 kg வந்து அது ஒரு மேஜிக்கல் நம்பர் மாதிரி எனக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து அப்படி இப்படின்னு பார்க்குறேன். ஒரு 1 month பேக் பார்க்குறேன், வெயிட் போயிட்டு சும்மா ரேண்டமாக செக் பண்ணுறேன். பார்த்தா 64.5 இருக்கேன். ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் லாஸ்ட் இயர்லாம் வந்து 54 தான் இருந்தேன் ஆக்சுவலி. எப்படி இவ்வளோ வெயிட் போட்டேனே தெரியல. அதுவும் இல்லாமல் லைட்டாக தம்பிக்கு வந்து தொப்பை போட்டுருச்சு. ஏன்னா வந்து அது எனக்கே ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி நல்லா ப்ளோட்டடாக ஃபீல் ஆகுது. அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து பாடி வந்து சயின்ஸ் கொடுக்குது. இப்படி இருந்தால் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஸோ எனக்கு வந்து அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் கைஸ், நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். என்னுடைய பர்த்டே வந்து செப்டம்பர் மந்த் வருது. May, June, July, August. ஆக்சுவலி வந்து 90 days 120 days இருக்குது. ஓகேவா? ஐ ஹேவ் 4 months லெஃப்ட். அதுக்குள்ளே வந்து நான் நினைக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் போவேன். என்னுடைய சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி அமையணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அமையும். நான் வந்து இந்த டைமில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த டைரியை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். கைஸ், எனக்கு வந்து யூஸ்வலாகவே ஒரு மாதிரி யதார்த்தமான விஷயங்களெல்லாம் எனக்கு பேச பிடிக்கும். லைக் எந்த மாதிரினா வந்து லைக் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஐ ஹேவ் மை பிராண்ட் நியூ iPhone 16 Pro Max அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுருக்கேன். 24th Jan 2025 நான் வந்து ஆக்சுவலி நான் எழுதி வச்சேன்.
இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. நான் வந்து ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். நான் வந்து அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன கதைன்னா, எனக்கு வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்து லைக் ஒரு நல்ல மொபைல் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ டிசைடட் டு பை தட் 16 Pro Max. ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் எல்லாரையும் வந்து நெக்ஸஸ் மாலுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிட்டு போயிட்டேன். லைக் அன்றைக்கெலாம் வந்து செம்ம ஃபன்னு. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும், நான் வந்து கூப்பிட்டு போயிட்டு வாங்க கூப்பிட்டு போயிட்டேன். நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க எக்ஸஸாக ஒரு 30K-வோ 40K-வோ வருன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அப்போது லைக் அது வந்து ரொம்ப பெரிய பெரிய காசாக இருந்துச்சு. லைக் இப்படி அவ்வளோ எக்ஸஸாக நம்மளால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைக் லிட்டரலி நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனே எடுத்துட்டேன். நான் மொபைல் கையிலேயே தூக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் வந்து ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அன்றைக்கி மதியம் சாப்பிடல. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஆக்சுவலி எனக்கு லைக் பயங்கரமாக சிரிப்பு தான் வருது இப்போ நினச்சி பார்த்தாலுமே. நான் வந்து லைக் சின்ன வயசுலலாம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே அப்பா அம்மா கூட போனால் கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு சாப்பிட மாட்டேன், எனக்கு இது வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஆனால் வந்து என்ன விஷயம்னா, அதிலே வந்து இன்னொரு கதை. இப்போ வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், வாங்கி தர மாட்டேன் அப்படின்றது வந்து என்கிட்டே தான் அடம் பிடிச்சாகணும். லைக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எது சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் எழுதி வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் இப்போ வந்து அதை எதுக்காக எடுத்தேன்னே தெரியல. இந்த டைரி வந்து ஹாலில் தான் இருந்துச்சு. நான் சும்மா இந்த டைரி எடுத்து வச்சு சரி சும்மா கையில் வச்சுக்கலான்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து ஏதாச்சும் ஒரு என் லைஃப் ஸ்டோரி ஏதாச்சும் வந்து சொல்லணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த ஸ்டோரியவே அப்படியே கிடச்சிருச்சு. ஒய் நாட் இதே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் நவ் ஐ ஹாவ் திஸ் ஃபோன். ஸோ ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது, அதில் இருக்க மேஜிக் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது வந்து உண்மை தான். ஆக்சுவலி நான் வந்து அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் பிலீவ் பண்ணுவேன். பேசுனா வந்து பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எனக்கு பேச வந்து ரொம்பவே பிடிக்கும். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் நிறைய மொக்கப்படுற மாதிரி நான் பேசியிருப்பேன். ஐ நோ தட். பட் எனிவே இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கீழே வந்து லைக் போட்டு போயிருங்க. ஒரு 50 லைக்ஸ் வந்தால் நான் வந்து வீக்லி ஒரு வ்ளாக் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு வந்து ஃபுல் வீடியோஸும் நிறைய போடணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதான் 50 மறந்துடாதீங்க. பாய்.